Assalamualaikum viewers, welcome to Inaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம அகர் அகர் கடல் பாசி டெசர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 15 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். அது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன், 2 லிட்டர். அதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பால் பொங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 கார்டமம் முழுசாக போட்டுடலாம். இப்போ பால் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச கடல் பாசி அந்த தண்ணி மட்டும் எடுத்துட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். கடல் பாசி இந்த அகர் அகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். சுகர் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு 15 மினிட்ஸு கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அது எதுக்கு வடிகட்டுறோன்னா, அந்த கடல் பாசி இருக்குல்ல, அது 1-2 கீழே இருக்கும். அது ஆறுனா அது ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அதுக்காக அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம ஊற்றிட்டு ஆற விடலாம். நான் அதுக்கு மேலே ஒரு லேயர் போடுறதுக்கு செரி ஜெல்லியும் மேங்கோ ஜெல்லி பவுடரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் மேங்கோ ஜெல்லி பவுட்ரு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் இந்த மேங்கோ ஜெல்லி பவுட்ரை கலந்துட்டு அது எல்லாம் கரையிற வரைக்கும் ஒரு நல்லா சூடு பண்ணி இதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இதுலேயும் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு செரி ஜெல்லியை சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே பாலில் செஞ்ச கடல் பாசியை ஆற விட்டுருக்கோம். ஒரு மேலே அந்த லேயர் வர வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இஷ்டம் போல் டெக்கரேட் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் நான் செரி ஜெல்லியை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ செரி ஜெல்லிக்கு மேலே மேங்கோ ஜெல்லி லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஒரு பிளேட்டில் வெறும் மேங்கோ ஜெல்லி மட்டும் அது மேலே நான் ஊற்றி விடுறேன். இதுக்கு மேலே டெக்கரேட்டுக்காக பாதாம் கட் பண்ணி பிஸ்தா பாதாம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மேங்கோ ஜெல்லி ஆட் பண்ண பிளேட்டில் நான் அதுக்கு மேலே சப்ஜி விதை ஊற வச்சுருந்தோம்ல, அதை நான் அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எம்மி கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.